தியேட்டருக்குள்ள இப்போ இந்த மாதிரி சின்ன படங்கள் வந்து தியேட்டருக்குள்ள ஒர்க் ஆகலைனாலும் அந்த சின்ன படங்களுக்கு வந்து ஒரு ஒரு விநியோக உரிமை ஒரு மதிப்பு கிடைக்குது இல்லை, இது தியேட்டருக்கு கொண்டு போக முடியும், தியேட்டரில் ரிலீஸ் பண்ண முடியும், ஆடியன்ஸை வந்து பார்க்க வைக்கிறதுக்கான ஒரு முயற்சியாக செய்ய முடியும் அப்படின்னு இருக்குல்ல, அது வந்து ரொம்ப முக்கியமான எஃபர்ட்டாக நான் வந்து பார்க்குறேன். இது மாதிரி வந்து செய்யறதுக்கு முன்னாடி ஆட்கள் இல்லை. ஏன்னா சின்ன படங்கள் எடுத்துட்டு படம் தியேட்டருக்கு கொண்டு போய் சேர்க்கறது இருக்குது இல்லை, படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மக்கள் வராங்களா இல்லையான்றது வந்து நிச்சயமா அடுத்த ஸ்டேஜ் அது. இப்போ என்ன மாதிரி ஒரு தயாரிப்பாளருக்குள்ள ஏதோ வந்து ஒரு 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 பலம் இருக்கு, அந்த பலத்தின் மூலமா நாங்க தியேட்டருக்கு கொண்டு போயிடுறோம். ஆனா நிறைய தயாரிப்பாளர்கள், சிறிய தயாரிப்பாளர்கள் வந்து நிறைய நல்ல படங்களை எடுத்து வச்சுட்டு ரிலீஸ் பண்ண முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்படி கஷ்டப்படுறவங்கள ஒரு சில படங்கள்ல பார்த்துட்டு அந்த படங்களோட வேல்யூ புரிஞ்சுக்கிட்டு அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவா இருந்த சக்திக்கு வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். நீங்க தொடர்ந்து இது மாதிரி வந்து நிறைய பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமானதா நான் நினைக்கிறேன். ஏன்னா சின்ன படங்கள் வந்து வணிக ரீதியா வெற்றி பெறுது. இப்போ வந்து ஜேபிபி படம் வந்து வணிக ரீதியா வெற்றியானா வந்து அதுல ஒரு பெரிய சந்தேகம் இருக்குதான் செய்யுது. ஏன்னா ஆனா அந்த படம் வந்து எடுத்தது எங்களுக்கு வந்து பூர்த்தியாச்சா, மக்களுக்கு வந்து இது பிடிச்சிருந்தா, பார்த்தவங்க எல்லாமே பயங்கரமா பாராட்டுறாங்க, பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு, அண்ட் வந்து எல்லாருமே இந்த படத்தை வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னு நினைக்கிறப்போ வந்து என்னன்னா, வணிக ரீதியான வெற்றியை விட ஒரு படம் தரமானது, கிரிட்டிக்கலா பயங்கரமா அக்ளைம்ட் ஆயிருக்கு, இந்த படம் வந்து ரொம்ப முக்கியமான படம், இந்த படம் வந்து இவ்வளவு அசலான ஒரு மனிதர்களை பற்றி பேசுது அப்படின்ற ஒரு நம்பிக்கைக்குரிய விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கிறப்போ ஒரு ஆர்டிஸ்டுக்கு அதில் ஒர்க் பண்ண மக்களுக்கு நிறைய பேருக்கு வந்து என்ன சொல்றதுன்னா ஒரு இன்னொரு லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆகுறதா வந்து நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அட்டகத்தி படமும் அப்படிதான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. நிறைய ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் தான் அது வந்து வந்தது. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம எல்லாத்தையுமே பார்க்குறோம். டெஃபினட்டாக வந்து இந்த மாதிரியான ஒரு முயற்சியை வந்து நம்ம வந்து பெரிய அளவில் ஊக்குவிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரியான தயாரிப்பாளர்கள் தான் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் டிவி சிவா சார், அவர் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு மனிதர். அவருடைய திரைப்படங்களாகட்டும் அவர் கூட ஒர்க் பண்ணுறப்போ வந்து எனக்கு ஒரு நல்ல அனுபவம் வந்து இருந்திருக்கு. அண்ட் அவர் என்னை ப்ரைஸ் பண்ணுறது பார்க்குறப்போ எனக்கு உண்மையிலே பெரிய சந்தோஷமா இருக்கு. நான் ஒரு தயாரிப்பாளர் ஆகணும்னு நினைச்செல்லாம் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வரல. எனக்கு சில வேலைகள் இருந்தது, அந்த வேலைகளை செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் இதுக்குள்ள வந்தேன். நான் அதுக்கப்புறம் வந்து தயாரிப்பு பொறுப்பு எனக்கு வந்தவொடனே நான் அதை எடுத்து நான் ரசித்து தான் இன்னைக்கு வரைக்கும் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு கதையிலையும் சரி, கதாபாத்திரங்களும் சரி, எல்லாத்துலேயுமே என்னுடைய தலையீடுகள் இருக்கும். ஆனால் டைரக்டரை வந்து ஹர்ட் பண்ணாமல் அவருக்கு விரும்பிய அவருக்கு தேவையான ஒரு விஷயத்த வந்து சப்போர்ட் பண்ணுற ஒரு இடத்துல இருக்கும். அந்த மாதிரியான ஒரு தயாரிப்பாளர் தான் நான் டி சிவா சாரை நான் வந்து பார்த்தேன். சரோஜாவில் நான் வந்து அவர் கூட ஒர்க் பண்ணுறப்போ அண்ணன் சுப்பிரமணிய சிவா அண்ணன் பயங்கர சப்போர்ட்டிவான ஒரு சின்ன விஷயம் நம்ம ஏதாவது பேசினா கூட அது ரொம்ப பெருசாக வந்து பேசி சப்போர்ட் பண்ணுறது இருக்குல்ல, அது ரொம்ப பயங்கரம் அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, அதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. பாராட்டுறது அப்படின்றது வந்து சினிமாவில் ரொம்ப ரொம்ப கம்மி. யாராவது பாராட்டுவாங்களா நம்ம ஒர்க்கை பற்றி, இல்லை நம்ம பேசுறது அப்படின்றது இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிற இடத்துல வந்து சில மனிதர்கள் தான் வந்து அது பயங்கர ஒரு சின்ன விஷயம் பண்ணால் கூட ஒரு எலாபரேட்டாக வந்து பண்ணுறதுல வந்து எப்பவுமே வந்து சுப்பிரமணிய சிவானா வந்து அதில் வந்து ஒரு முதன்மையான இடத்துல இருக்காரு. இந்த நிகழ்ச்சி வந்து பயங்கர பாசிட்டிவாக இருக்கு. பார்த்த விஷுவல்ஸும் வந்து பயங்கர ப்ராமிசிங்காக இருக்குது. அண்ட் இங்கே பேசின ஸ்டேஜில் பேசின எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது இந்த படத்து மேலே. நிச்சயமாக அந்த நம்பிக்கை வந்து திரையரங்கில் வந்து வெளிப்படும். அந்த ஒரு பெரிய ஒரு இந்த படம் வந்து ஒரு முக்கியமாக ஒரு விவாதத்தை கிரியேட் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த விவாதம் ஒரு சரியான இடத்தை நோக்கி நகரணும்னு நான் நினைக்கிறேன். அதில் இருக்கிற பேசியிருக்க பாலிடிக்ஸும் ஒரு சரியான இடத்தை நோக்கி நகரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இரு மொழிகளை பற்றி பேசியிருக்காரு, ரொம்ப அதை கவனமாக கையாண்டிருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் புதுமுக இயக்குனருக்கு அண்ட் நிதிஷ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் நிதிஷை நிறைய முறை நான் சந்திச்சிருக்கிறேன். அவர் சக்ரா கூட வந்து என் கூட மீட் பண்ணியிருக்கேன். அந்த அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல பிள்ளை. நிச்சயமா அவருக்கு இந்த படம் ஒரு வெற்றி படமா அமைந்து அவருடைய திரைப்பட வாழ்க்கை வந்து ரொம்ப அற்புதமா அவர் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றது என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் எல்லாருக்குமே, எல்லா ஆர்டிஸ்டுக்கு எல்லாருக்குமே வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி. நன்றி. ஜெய்பீம். நன்றி.